அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே யாராவது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவோட ஆரம்பத்துலேயே ஒரு சின்ன அன்பாக்சிங் பார்த்துருவோம். நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? எனக்குமே இந்த ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த அதிரசம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது எனக்கு ப்ராப்பராக செய்கிறதுக்கு வராது. ஸோ அதனால் நான் வந்துட்டு வெளியில் தான் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருந்தேன். இது வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்டோட அம்மா, என் ஹஸ்பண்டோட ஸ்டூடெண்ட்டோட அம்மா கிட்ட தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து ரொம்ப நல்லா செய்வாங்க. நல்லா அவ்வளோ நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது. ஆனால் இப்போ வந்துட்டு அவங்க செய்கிறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஆன்லைனில் எங்கேயாவது ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி நான் பார்த்துட்ருக்கேன் தான் ஸ்ரீஹரி மில்லட் பேக்கரின்ற ஒரு பேஜ் நான் பார்த்தேன். அவங்களோட டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இவங்க வந்துட்டு சத்யா சிஸ்டர் ஃப்ரம் சேலம். இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஆர்கானிக்கில் தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. உடனே ஒரு சில பேர் நினைப்பாங்க இது ஒரு ப்ரொமோஷனல் வீடியோவோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நான் எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நானாக தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவங்களோட அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆர்கானிக்காக நல்லா இருந்தது அவங்க செய்கிற அந்த மெத்தட்லாம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் ஒரு வாட்டி உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்ஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா கூடவே வந்து அவங்கக்கிட்ட இருக்க அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே நான் அசார்ட்டடில் வந்து கேட்டிருந்தேன். அவங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. ஒரு 2-3 ஐட்டம்ஸ் மட்டும் வந்து மிஸ்ஸாக இருக்குது அப்படி சொன்னாங்க. அவங்க ரொம்ப குட்டி பாப்பா வச்சுருக்கிறதால அவங்களால இப்போதைக்கு இதுதான் செஞ்சு கொடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் அதெல்லாம் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். எல்லாமே நல்லா சேஃபாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த பாக்ஸில் இருந்து அந்த லட்டூஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியாக கிளிங் ராப் பண்ணி நல்லாவே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இவங்க எனக்கு என்னென்ன லட்டூஸ்லாம் அனுப்புனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேர்க்கடலை லட்டு, தேங்காய் லட்டு, கம்பு லட்டு, அப்புறமா ரவா லட்டு, கூடவே மைசூர் பாக் இதெல்லாம் தான் அனுப்பியிருந்தாங்க. இது எல்லாத்துலேயுமே என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் லட்டு அப்புறமா வேர்க்கடலை லட்டு தான். எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது 2 ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்காய் லட்டு வந்து செம்ம ஜூஸியாக செம்மையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே வீடியோவை மறுநாள் காலையில் கொண்டு வந்தாச்சு. காலையில எழுந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு நாங்கள் எம்ஜிஎம் தான் கிளம்பிட்டோம். முதல் முறையாக மாமியார் மாமனார் நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக ஜாலியாக தான் இருந்தது. இது வரைக்கும் நாங்கள் கல்யாணத்துக்கு அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நாங்கள் ஒன்றா போயிருக்கோம். இந்த மாதிரி ஒரு சுற்றி பார்க்குற இடத்துக்கு, இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஒன்றாலாம் நாங்கள் போனதே கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக போகிறதால அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்காகவே இருந்தது. வெயில் வேறு, சரியான வெயில் வேறு. அதனால் எப்படிடா இந்த டே வந்துட்டு நம்ம கடக்க போகிறோன்னு கொஞ்சம் இதுவாக இருந்தது. இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் போயிட்டு இருந்தோம். இது வந்துட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க் நாங்கள் இடையில வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நிறுத்தி வச்சுருந்தோம், எங்கேயுமே போகாமல். ஒரு 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் கடைசியாக போனதுமே எம்ஜிஎம் தான். அங்கே நாங்கள் போகையில் மழையே இல்லை. மழையே இல்லாமல் இருந்தது. நாங்கள் போகிறெல்லாம் சரியான வெயில் தான். மதியம் ஸ்டார்ட் ஆன மழை, நாங்கள் வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. நைட்டு ஒரு மணிக்கு மேலே தான் நாங்கள் வீட்டுக்கே வந்தோம். ஒரு மாதிரி வெள்ளமாட்டம் வந்துருச்சு. நீங்கள் நியூஸ்லலாம் கூட ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம். 3 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் வந்துட்டு வண்டியே மூவ் ஆகாத அளவுக்கு வந்துட்டு டிராஃபிக் வந்துருச்சு. அந்த மாதிரி போய் மாட்டின அந்த எஃபெக்ட்னால வந்துட்டு எங்கேயுமே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. அதனால் எங்கேயுமே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி போகாமல் இருந்தோம். சரி, பசங்களும் ரொம்ப ஆசைப்பட்டதால் எங்களுக்குமே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? சரி ஓகே, தைரியமாக போவோம் இன்ஷால்லாம் சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்புற வழியிலே என் பையனை பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு வரான். பைக்கில் காரில் எங்கே போனாலுமே ஒரே தூக்கம் தான் இதுக்கு. என்னன்னு தெரியல, வண்டியை எடுக்க ஆரம்பித்தா போதும் அதுக்கு தூக்கம் வந்துடும். சின்ன குட்டியை வந்து அப்படி தூங்காது, நல்லா வேடிக்கை பார்த்துட்டு தான் வரும். இது என்னமோ டக்கு டக்குன்னு தூங்கிடும் வண்டியில் போனாலே. முன்னாடி எங்கள் வீட்டு குட்டி பையன் அனஸ் உட்காந்துருக்கா. அது நல்லா முழிச்சுக்கிட்டு நல்லா வேடிக்கை பார்த்துட்டு தான் வரும். எப்போவுமே அதே போல் நல்லா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு வந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக நாங்கள் எம்ஜிஎம்க்கு ரீச் ஆகிட்டோம். இங்கே என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிது. ஏன்னா அன்றைக்கி நாங்கள் போனது வந்துட்டு மே 1, அன்றைக்கி லீவ் இல்லையா? அதனால் சரியான கூட்டம் இருந்தது. நம்ம வீடியோவுக்கு எந்த ஃபில்டருமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவ்வளோ நல்லா கிளாரிட்டியாக எப்படி இருக்குது பாருங்கள். அந்த வெயில் கொளுத்துற வெயிலில் நல்லா பளிச்சுன்னு தெரியுது. ஆனால் ஒவ்வொரு ரைட்லேயும் அவ்வளோ நிறைய கியூ நின்றுட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாக பாருங்கள், இந்த பெரிய ராட்டினம் இருக்குது இல்லையா? இதுக்கு எவ்வளோ பெரிய லைன் நிற்கிது பாருங்கள். அங்கே ரொம்ப லாஸ்ட், அங்கேருந்து இந்த வழி ஃபுல்லாக நிற்கிது லைனு. நம்ம இந்த லைனில் இந்த வெயிலில் நின்று போனோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு ஒரு வழி ஆயிரும்ன்ட்டு நாங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ரொம்ப லைனில் நிற்கிற இதிலலாம் நாங்கள் நிற்கவே இல்லை. இது எப்படி இருந்தாலும் காலி ஆகும் கொஞ்சம் நேரத்தில். நம்ம உள்ளக்க போயிட்டு அப்புறமா இங்கே வருவோம்னு சொல்லி நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டே தான் இருந்தோமே. கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ரைட்லலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே காலி ஆயிரும் இல்லையா? அந்த நேரத்துக்கு நம்ம வந்துடுவோன்ட்டு.
அப்புறமா உள்ளக்க நம்ம என்ட்ரு ஆகையிலேயே வந்து அந்த பேக் எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்களே, ஃபுட் ஐட்டம்ஸ் எதுவுமே கொண்டு போகக்கூடாதுன்னு. இது எல்லா அம்யூஸ்மெண்ட் பார்க்லேயுமே பண்ணுறது தான். எப்போவுமே பேக் எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. வெறும் வாட்டர் கேன்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. இருந்தாலுமே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நாங்க எந்த ஒரு பிளானுமே இல்லாம டக்குன்னு கிளம்புனது தான். இப்போ முதல் நாள் நைட்டு தான் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டாங்க, நம்ம இந்த மாரி போலாமா அப்படின்ட்டு. சரி ஓகேன்னு டக்கு டக்குன்னு மாமியார், மாமனார்ட்ட கேட்டோம். ஓகே எல்லாருமே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அதனால உடனே கிளம்புனது தான். நாங்க எதுவுமே பிளான் பண்ணல. நான் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தா சும்மா ஸ்நாக்ஸாச்சும் ஏதாவது நம்ம ரெடி பண்ணி கொண்டு வருவோம் அப்படின்னு நான் ஏதாவது பண்ணியிருப்பேன். ஸோ எதுவுமே நாங்க பண்ணல. அப்படி அப்படியே கிளம்பிட்டோம். சரி ஓகே நம்ம கடையில ஏதாவது பார்த்துப்போம் அப்படின்ட்டு. நாங்க அங்க போனதுலேயே இந்த ஒரு ரைடு தான் எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. இந்த வாட்டர் ரைடு மட்டும் தான். நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இதில வந்துட்டு ஃபோட்டோஸுமே எடுக்குறாங்க. நம்ம போயிட்டு வரவேல அழகா 40 ஃபோட்டோஸ் கிட்ட இருக்கு. அந்த 40 ஃபோட்டோஸ்க்கு எவ்வளோ ரேட் சொல்கிறாங்கன்னா, ₹350 சொல்கிறாங்க. அதுவும் நம்மளோட ஃபோன்ல அனுப்பிருவாங்களாமா. அதனால எதுக்குன்னு சொல்லி நாங்க வாங்கல. அது நெறைய ஃபோட்டோஸ் இருந்தது. அது வேற நான் பயந்த மூஞ்சியோட இருந்தேனா, அதனால நானே வந்துட்டு வேணான்னு சொல்லிட்டேன். இந்த மொத்த எம்ஜிஎம்ல எந்த ரைடு எனக்கு பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த ஒரு வாட்டர் ரைட மட்டும் தான் சொல்லுவேனே. மத்தது எல்லாமே ஓகே பரவால்ல தான். இது வந்துட்டு நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி போனோம்னா, இந்த ரைடு தான் நான் சொல்லுவேன். அப்புறம் ரோலர் கோஸ்டர் எல்லாமே இருந்தது. எல்லாத்தோட எனக்கு அதுதான் ரொம்ப ஃபேவரட்டா இருந்தது. அப்புறமா இந்த முதல்ல அப்படியே சுத்துது பார்த்தீங்களா, இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப மொக்கையா தான் இருந்தது. ரொம்ப குட்டி பசங்க ஏறுறது போல. இது வந்துட்டு எல்லாரும் ஃபேமிலியோட உட்கார்றது தான். ஆனா ஏறி உட்கார்ந்தோன்னா நல்லா இருந்தது. கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நான் ரொம்ப ஒண்ணுமே இல்லன்னு நெனச்சேன். ஓகேவா தான் இருந்தது. அப்புறமா இந்த ரைடில் தான் ஒரு சின்ன சம்பவம் ஆயிப்போச்சு. கூட்டம் வேறு சரியான கூட்டமா, அங்கே ஒரு லேடி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு லேடியை கூப்பிடுறது போல் கூப்பிட்டாங்களா, அந்த லேடி பின்னாடி அவ்வளோ பெரிய ஒரு படையே வந்துருச்சு. என்னடா இது வெயிலில் இருக்கிற வெயிலில் இது வேறு ஒரு கடுப்பான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறமா என்னாச்சுன்னா, எங்கள் மாமியார் மாமனார் தான் ஃபஸ்ட்டு ஏறினாங்க. ஏன்னா கடைசியில் 2 பேர் தான் உட்கார்றது போல் இருந்தது. சரி ஃபஸ்ட்டு நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்னு சொல்லிட்டு, அவங்க போயிட்டு ஏறி கொஞ்ச நேரம் தான் போச்சு. அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு அது. ஒரு மாரி பயமா போயிருச்சு எல்லாத்துக்குமே. அப்புறமா என்ன பண்ணாங்க, அங்க இருக்கிற வேலையாட்கள் எல்லாருமே வந்து ஏதேதோ பண்ணிக்கின்னி அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்ச நேரத்தில சரி பண்ணிட்டாங்க. ஆனா, அத சரி பண்ற வரைக்கும் கொஞ்சம் பயமாவே தான் இருந்தது எங்களுக்கு. இருந்தாலும் எங்க மாமியார்லாம் பாருங்க மேல இருந்துட்டு ஏணி வைங்க நாங்க இறங்கி வந்துர்றோம்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நார்மலா, ரொம்ப கூலா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதில உட்காந்துருக்கிற ஆளுங்க எல்லாருமே சேர்ந்து அத நல்லா போட்டு அப்படியே புஷ் பண்ணி எப்படியோ ஒரு வழியா வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. இடையிலேயே வந்து நடுவுல கொஞ்சமா ஸ்ட்ரக் ஆச்சு. அதுக்கப்புறமா இறங்கி வந்துட்டாங்க. நாங்க அப்புறம் ஒரு சில ரைடுக்குலாம் நாங்க போயிட்டு வரவுமே சரி பண்ணிட்டாங்க. நல்லாவே ஓடிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபோர்ஸா தான் தள்ளிட்டு இருக்காங்க. ஒரு 3 பேரு ஃப்ரண்ட்ல ஒருத்தர் நிற்கிறாரா, பின்னாடி வந்துட்டு 2 பேர் நின்று தள்ளுறாங்க. அப்புறமா உள்ள உட்காந்துருக்கிறவங்களும் அத அப்படியே வந்து புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி ரைட்லாம் நின்று ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு நேருக்கு நேராக அப்படி பார்க்குறது. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியா வந்து சரி பண்ணிட்டாங்க. வந்துமே வந்துட்டு அத ரிப்பேர்லாம் பண்ணுவாங்க இல்லையா சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவ்வளோ பெரிய லைன் நின்னுட்டு இருந்தது இந்த ரைடுக்காக. எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அப்புறமா இதோட டிக்கெட் டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிடுறேன். எல்லாத்துக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ₹1179. இதுவே நம்ம ஆஃபரில் புக் பண்ணோம்னா ₹830 வருது. நம்ம இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுறதால நம்மளுக்கு டேக்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வரும். அப்புறமா தனியா மெகா ஃபன் டிக்கெட்னுமே இருக்குது. அதோட ரேட் வந்துட்டு 1450. இதில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். உள்ளுக்க வந்து நம்ம காசு குடுத்து போற மாரி கேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? அதில 4 கேம்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாவே போய்க்கலாம். அப்புறமா 5D தியேட்டர் இதுவுமே ஃப்ரீ தான். அப்புறமா அப்சைட் டவுன் ஹவுஸ், அதுக்கப்புறமா டெவில் ஹவுஸ் இது எல்லாமே ஃப்ரீயா தான் வரும். இந்த மெகா ஃபன் டிக்கெட்ல. அதுக்கப்புறமா எல்லாருமே லைன்ல நின்னுக்கிட்டு இருக்கையில, ஒரு சில கேங்ஸ் மட்டும் அப்படியே வந்து அவங்க பாட்டுக்கு ஏறிட்டு போயிட்டே இருந்தாங்க. என்னடா இது புதுசா இருக்குன்னு பார்த்தா, அது வந்து பிரியாரிட்டி டிக்கெட்டாமா. ₹1750 அது ஒரு ஆளுக்கு. அவங்க வந்துட்டு லைன்லலாம் நிக்க தேவையில்லையாமா. அப்படியே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாமா. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. இருந்தாலுமே அவ்வளோ லைன்ல நம்ம எல்லாரும் நிக்கும்போது, அவங்க மட்டும் போகும்போது ஒரு மாரியா ஃபீலிங்கா தான் இருந்தது. என்னடா இதுன்ட்டு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே தண்ணிக்கிட்ட வந்தாச்சு எல்லாருமே. பசங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து சரியான ஆட்டம். எல்லாம் ஃபேமிலியோட செம்ம ஜாலியா நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த தண்ணி இடத்துலலாம் வீடியோ பிடிக்கிறது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. ஏன்னா லேடீஸ் எல்லாருமே குளிக்கிறாங்க. எல்லாரும் கலந்து தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி யாரோட கிளிப்ஸ் எதுவும் ஆட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி சும்மா அப்படியே பரவலா எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்க பக்கத்துலேயே போய் அசால்ட்டா எல்லாரும் நின்னு வீடியோ ஷூட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க.
அதோட வந்துட்டு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்கும். நல்லா தண்ணியில் விளையாண்டுட்டு வந்துட்டு போயிட்டு சாப்பிட்டாச்சு. நாங்கள் வந்து வெஜ் தான் வந்து சாப்பிட்ருந்தோம். வெஜ் பிரியாணி சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. ஓகே தான். வெளியில் சாப்பிட்றதுக்கு ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்துக்கு பசிக்கு ஒன்றும் தெரியலை. ஒரு ஆளுக்கு வந்துட்டு 130 ரூபி. ஆனால் வாட்டர் பாட்டில் தான் ரொம்ப அநியாயம், 30 ரூபி. என்ன பண்ணுறது, நம்ம வாட்டர் கேன் என்ன தான் எடுத்துகிட்டு போனாலுமே இந்த வெயிலுக்கு நம்மளுக்கு தாகத்துக்கு எல்லா பாட்டிலுமே வந்து காலியாக போயிடும். அல்ஹம்துலில்லாஹ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மாதிரி நல்ல நிழலாக ஒரு இடம் இருந்தது. அங்கே வந்து எல்லாருமே தொழுதாச்சு. இந்த ரோலர் கோஸ்டர்லாம் எப்போவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப பயமாகவுமே இருக்கும். நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட இதில் ஏறினதே கிடையாது. ஸ்கூல் டேஸ்லலாம் எல்லாத்துலேயுமே போயிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக தானே இருக்குது பார்க்குறதுக்கு. அது இல்லாமல் இப்போ வயசாயிருச்சு வேறு, இந்த மாதிரி ரைட்லலாம் போயிட்டு ஒன்று கிடக்கும் ஒன்று ஆயிடுச்சுன்னா, அதனால் நாங்கள் போகிறதில்ல. என் ஹஸ்பண்ட் வந்து போவாங்க. எனக்கு வந்து பயம் தான், நம்மளுக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லி நம்ம எஸ்கேப் ஆகிடுறது. அப்புறமா ஒரு சில ரைடுக்கெலாம் நான் போகவே இல்லை. இந்த ரைடெலாம் பார்த்தீங்கன்னா ஆசையாக தான் இருந்தது. ஆனால் அப்போ தான் சாப்பிட்ருந்ததால சாப்பிட்ட உடனே போனால் குடல பெரட்டிட்டு வந்துடும், கொஞ்சம் நேரம் பொறுத்து போகன்ட்டு இருந்தேன். ஆனால் கடைசிக்கு என்னால் போகவே முடியலை. அப்புறமா இந்த ரைடு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக வந்து பெரட்டி போடுது. என் மாமியார் இதுக்கெலாம் போகிறீங்களா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அம்மாடி நம்மளுக்கெலாம் இது வேண்டாம், பார்க்கவே பயமாக இருக்குன்னு நான் போகலை. ஆனால் இவங்களும் என் பையனை மட்டும் போயிருந்தாங்க. ஆனால் இவங்க போன நேரமாக என்னன்னு தெரியல, 4 நிமிஷம் வரைக்கும் இவங்கள மட்டும் வச்சு சுற்றிட்டு இருந்தாங்க. மற்ற பேரெல்லாம் ஒரு 2 நிமிஷத்தில் இறக்கி விட்டுருப்பாங்க போல். இவங்களை மட்டும் ரொம்ப நேரம் வச்சு சுற்றுனது மாதிரி எனக்கு இருந்தது. அதுக்கப்புறமா குட்டி பையனை இந்த மாதிரி குட்டி குட்டி ரைட்லலாம் வச்சுட்டு, சரி போகும்போது தான் அவ்வளோ கூட்டத்தில் நம்மளால் இந்த கிளிப் எடுக்க முடியலன்னு வரும்போது இந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்தேன். வரும்போது பரவாயில்ல, வெயில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. போகும்போது சரியான வெயில், வரும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஈவினிங் டைம் ஆனதால் நாங்கள் கொஞ்சம் நேரத்தோடயே கிளம்பிட்டோம். ஏன்னா இவங்க லாஸ்ட்டாக அந்த ரைடில் ஏறி இவங்களுக்கு ரொம்ப முடியாமல் ரொம்ப கேர் ஆகிட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த கையோட மறுநாளைக்கு எனக்கு ஒரு தம்மடை ஆர்டருமே இருந்தது. அதனால் அது எல்லாத்தையும் ஊற வச்சுப்போம்னு சொல்லிட்டு வீடியோ எடுப்போம்னு சொல்லி தான் நான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஆனால் வீடியோ வந்து ஆல்ரெடி நான் நிறைய எடுத்து வச்சுருக்கிறதால எனக்கு ஃபோனில் வேறு இடம் பத்தலை. அதுவும் இல்லாமல் வேண்டாம், நம்ம ஆல்ரெடி தம்மடை வீடியோ ஷேர் பண்ணிட்டோம், அதில் பாதின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம்னு சொல்லி நான் அதை அப்படியே கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ஒரு சில பேர் என்கிட்ட கம்மியான அளவில், ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தம்மடை வந்து செஞ்சு காமிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் இதை வந்து கட் பண்ணிட்டேன். இன்ஷால்லா நான் இன்னொரு நாள் முடிஞ்சதுன்னா நான் வந்து வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் தம்மடை டேஸ்ட் பண்ணதே இல்லை, செஞ்சு பார்த்ததே இல்லைனா கூட ஒன்ஸ் ஒரே ஒரு வாட்டி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து சான்ஸே இல்லை. ஏன்னா மற்ற கேக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் விட வந்துட்டு இது தேங்காய் பால்லே ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே ஊறி நம்ம செய்கிறதா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபிக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். நான் கொஞ்சம் அதிகமாக தான் செஞ்சுருப்பேன் அதில். நீங்கள் அதை அப்படியே வந்து பாதியாக குறைச்சிக்கோங்க. பாதி குறைச்சி அதுலேயும் நீங்கள் பாதியாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான அளவில் நீங்கள் செஞ்சுக்கலாம். அப்புறம் மறுநாள் காலையிலக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கிடையாது, டைரெக்டாக லஞ்சு தான். காலையிலக்கு வெறும் சாய் பிஸ்கெட்டோடு எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஏன்னா எழுந்தது ரொம்ப லேட்டு, சுத்தமாக எந்திரிக்கவே முடியல, சரியான அசதி. ஏன்னா வெளியில் சும்மா எங்கேயாவது போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு அவ்வளோ அடிச்சு போட்டது போல் இருக்கும். இந்த மாதிரியெல்லாம் ரைடுக்கெலாம் போயிட்டு வந்து அவ்வளோதான், நைட்டு தூங்கும்போது அப்படியே ரைடில் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். என் பையெல்லாம் மம்மி நான் ஸ்விம்மிங் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கும் அப்படி தானே இருக்கும். அதனால் சரி ஏதாவது சிம்பிளாக செஞ்சுப்போம் சொல்லி பிளான் பண்ணேன். ஆனால் என்ன தான் நம்ம சிம்பிளாக செஞ்சாலுமே ஆணும் தனியாக காய்ச்சணும், பொரியல் தனியாக வைக்கணும், வேலையாக இருக்கும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சுட்டா நம்மளுக்கு ஒரே வேலையாக போயிடும். நான் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது இல்லாமல் என்கிட்ட ஒரு சில பேர் பிரியாணி ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டதால் நான் ரொம்ப ஸ்பீடாக சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது சொல்லி நான் கடகடன்னு சொல்கிறேன். இப்போ ஒரு கிலோ அளவு சிக்கன் பிரியாணிக்கான அளவு எல்லாமே சொல்கிறேன். ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். பெரிய கிளாஸ் சாய் குடிக்கிற கிளாஸில். அதில் வந்துட்டு எல்லாமே ஒரு 5 பீஸ் அளவில் ஏலக்காய் பட்டை லவங்கம் சேர்த்துட்டு அது லைட்டாக வெடிக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய 5-6 வெங்காயம் கிட்ட எடுத்துருக்கேன். நல்ல பெரிய வெங்காயமாக, நல்ல பெருசாக இருந்ததுன்னா 5 வெங்காயமே போதும். அது எல்லாத்தையும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி வெங்காயம் வதங்குற போதே நம்ம முன்னாடியே இந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா எப்போவுமே நான் வழக்கமாக இந்த சமைக்கிற வீடியோஸ்லலாம் நான் வந்து சொல்லியிருப்பேன், உப்பு வந்துட்டு 1 கிளாஸ் அளவில் அரிசி எடுக்கிறோன்னா இந்த சின்ன ஸ்பூனில் 1 கிளாஸ் அளவு உப்பு போட்டால் சரியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு அளவு தெரியாத ஒரு சில பேர் இருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். எப்போயாவது ஒரு சில சமயம் வேணால் நம்மளுக்கு பத்தாமல் போகலாம். இது மாதிரி செஞ்சால் நல்லா கரெக்டாக வந்துடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். பெரட்டிட்டு நான் அப்படி சிம்மில் மூடி வச்சுருவேன். ஏன்னா நம்மளுக்கு திறந்தே வேக வச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகும். மூடி வச்சு வேக வச்சோன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். நல்ல டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுட்டு கூடவே ஒரு 10 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். மிளகா சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதை அப்படியே திரும்பி நம்ம மூடி போட்டுட்டு அப்படியே குறைச்சி வச்சிடலாம். அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிடும், குறைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இடையிலே நம்ம அந்த அதிரச மாவையுமே பொரிச்சு எடுத்து போட்டு கொஞ்சமாக ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட சத்யா சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதிரசம் நீங்கள் ரெடி பண்ணி பார்த்தீங்களா நல்லா இருந்ததா அப்படின்ட்டு. இது நான் அப்படியே வச்சுருந்தேன். வாங்கி ஒரு 2-3 நாளைக்கு அப்புறமா தான் நான் வந்து இதை ஃப்ரை பண்ணியிருந்தேனே. அதிரசம் மாவுமே நல்ல வாசமாக இருந்தது. நல்லா அது ஓப்பன் பண்ணல நம்மளுக்கே தெரியும் இல்லையா, அவ்வளோ நல்லா வாசமாக நல்லா இருந்தது. ஒரு பக்கம் பிரியாணி மூடி தானே வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு இன்னொரு பக்கத்தில் நான் அப்படியே 1 பை 1 நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதிரசம் எப்போவுமே பொரிச்ச கையோடு இந்த மாதிரி ஒரு பெரிய ஜல்லி கரண்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சப்பையான கரண்டி வச்சு நசுக்கி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்கிற அந்த எண்ணெய்லாம் நல்லா வடிஞ்சு வந்துடும். இப்போ பக்கத்துலேயே பிரியாணி நம்ம மூடி வச்சுருந்தோம் இல்லையா, அப்படியே விட்டுறாமல் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 1/4 ஹவராவது ஆகும். இந்த கலர் எல்லாமே வரத்துக்கு. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கையில் வேணால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குறைச்சிக்கலாம். இடையில இவங்களுக்கு சாய் இல்லாமல் இருக்க முடியாது. சும்மாவே உங்களுக்கு அப்பப்போ சாய் தான் கேட்பாங்களே. இன்றைக்கி டிஃபன் வர இல்லையா, அதனால் சாய் போட சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. சரி இடையில ஒரு அடுப்பு காலியாக இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு சாய் போட்டு கொடுத்துட்ருந்தேன். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா கலர் மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா பெரிய தக்காளியாக ஒரு 5 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பொதுவாக எல்லாருமே வெங்காயத்துக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தான் வதக்குவாங்க. எங்கள் அம்மா எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம அம்மா செய்கிறது தானே ஃபாலோ பண்ணுவோம். நானும் பிரியாணிக்கு எப்போவுமே இப்படி தான் செய்வேன். நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம நல்லா பெரிய கட்டாக ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா நல்லா வாஷ் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி புதினா சேர்த்ததுக்கப்புறமா தான் நம்ம வீட்டில் எல்லாருமே கேட்பாங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்ட்டு. அவ்வளோ நல்லா வாசம் வந்துடும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்பவும் இப்போ இதை அப்படியே மூடி சிம்மில் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம அதிரசம் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த 1/2 கிலோ அளவு அதிரசம் மாவுக்கு எனக்கு ஒரு 10 அதிரசம் கிட்ட கிடச்சிது. நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. நல்லா சூடாகவே இருந்தது. ஆனால் என்ன லைட்டாக கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தது, ஏன்னு சொல்லி தெரியல. ஆனால் நல்லா செம்ம டேஸ்ட், ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இடையில இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இந்த பாதி கிளாஸ் அளவுக்கு சேர்க்குறேன். எண்ணெய் வந்துட்டு 1.5 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துருந்தேன் இல்லையா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 கிளாஸ் அளவுக்கு சேர்க்கணும். நான் பாதி கிளாஸ் வந்துட்டு ஆல்ரெடி சிக்கன்லேயே நான் வந்து மசாலாவோடு நான் வந்து ஊற வச்சுட்டேன். அதனால் இப்போ இந்த மசாலாவுக்கு வந்துட்டு பாதி கிளாஸ் சரியாக இருக்கும்ட்டு இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது திரும்பியுமே வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த சிக்கன் சேர்த்துக்கலாம். இந்த ஊற வச்சுருந்த இந்த கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ண முடியலை. ஏன்னா இது காலையில் வந்து உடனே நான் கடகடன்னு ஊற வச்சதால் நான் வீடியோ எதுவுமே நான் எடுக்கலை. இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, எலுமிச்சப்பழம், அப்புறமா கூட கொஞ்சோண்டு தயிர், கூடவே இந்த பாதி கிளாஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே சேர்த்து நல்லாவே ஊற வச்சாச்சு. அதுதான் நான் அப்படியே டேரெக்டாகவே சேர்த்துக்கிட்டேன். அதனால் இந்த வெங்காயம் தக்காளி கூட நான் எந்த ஒரு மிளகா பொடி எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் பாதி ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருந்தேன். அவ்வளோதான். இது இந்த மசாலா கூட நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கலாம் சிக்கனை. இப்போ திரும்பவுமே இந்த சிக்கனையுமே அப்படியே மூடி போட்டு நல்லா சிம்மில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வேக விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அந்த சிக்கன்லாம் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். இதை நல்லா லைட்டாக இந்த மாதிரி ஒரு கிளறி விட்டுக்கலாம். இப்போ சிக்கனை நல்லா ஒரு பெரட்டினதுக்கப்புறமா சிக்கன் 65 மசாலா ஆச்சியோட இதுதான் எடுத்திருக்கேன். இது ஒரு பாதி பாக்கெட் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1 கிலோ அளவு பிரியாணிக்கு. நான் இதில் பிரியாணி மசாலா, கரம் மசாலா எதுவுமே நான் சேர்க்கலை. வெறும் இந்த சிக்கன் 65 மசாலா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இது சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மசாலாவை பார்த்தாலே அப்படியே சாப்பிடணும் போல் அவ்வளோ ரொம்ப யம்மியாக இருக்குது பாருங்கள். நல்ல இந்த அளவுக்கு நல்ல மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நான் சிக்கனில் கொஞ்சோண்டு தயிர் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த 1 கப் அளவுக்கு தயிர் நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சரியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணியை வந்து கொஞ்சம் கூடவா வச்சுட்டேன். ஏன்னா அந்த தயிர் பாக்கெட்டெல்லாம் அலசி தனியாக தண்ணி வச்சுருந்தேன். சரி அது வீணாக போயிடக்கூடாதுன்ற அந்த ஒரு சின்ன ஆசையில் என்ன பண்ணிட்டேன்னா அந்த தண்ணியும் நான் கூடவே சேர்த்துட்டேன். கரெக்டாக தண்ணி சேர்த்தோன்னா நம்மளுக்கு அந்த சாப்பாடு வந்துட்டு கடைசியாக குச்சி குச்சி அழகாக தெரியும். இது வந்துட்டு அந்த மாதிரி தண்ணியாக தெரியல. ஆனால் நல்லா இருந்தது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இப்போ இடையில இந்த அதிரசமே வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. சூடு ஆறுனதுக்கப்புறமா எனக்கு ஆர்வம் தாங்கலை. எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்ப்போன்னு எடுத்து பார்க்குறேன். நல்லா இருந்தது. ஆனால் கிறிஸ்பியாக இருந்தது கார்னர்ஸில் மட்டும், அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா மலன்னு கொதிக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம உப்பெல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாப்பாட்டில் ஒட்டது போல் இருக்கும். அதனால் இப்போவே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம அரிசியை வந்து சேர்த்துடலாம். அரிசி நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப ஜென்டலாக இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு கலந்துட்டாக்கா அந்த அரிசியெல்லாம் உடஞ்சி போயிடும். லைட்டாக கலந்துட்டு இதை அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வைங்க. இப்போ சரியாக ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த தண்ணியும் அரிசியும் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரே லெவலுக்கு வந்திருக்கும். இப்போ லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே குறைச்சி வச்சுட்டு நம்ம மூடி போட்டு தம்மில் வச்சிடலாம். தம்முக்கு வந்துட்டு ஒரு பழைய தோசைக்கல் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த சட்டி வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு பெரிய சட்டியில் கொஞ்சமாக தண்ணி ஏதாவது பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்துட்டு அந்த தம் எஃபெக்ட் கிடைக்கும். நான் ஒரு பெரிய குக்கரில் கொஞ்சமாக தண்ணி பிடிச்சி வச்சுட்டேன். இந்த பிரியாணி மூடியை வேறு காணோம். நான் எங்கே வச்சேன்னு தெரியலை. ப்ராப்பரான மூடி இல்லாமல் அது கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி மூடிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் இடையிலே நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்த சிக்கனையும் எடுத்து நான் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நான் பிரியாணிக்காக சிக்கன் மசாலா போட்டு வச்சுருந்த நேரத்துலேயே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம சப்போஸ் தண்ணி ஏதாவது இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வைக்கலாம். தண்ணியெல்லாம் சரியாக போயிடுச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. தண்ணி எதுவுமே இல்லை. நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்னது போல் நான் தண்ணி கொஞ்சம் அந்த தயிர் பாக்கெட்டில் அதில் இதிலலாம் கிழுக்கி ஊற்றையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. அதனால் சாப்பாடு நல்லா சாஃப்டாக இருந்தது. ஆனால் ரொம்ப கொலன்னுலாம் ஆகலை. கரெக்டாக இருந்தது. அதனால் தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தானேன்னு வச்சா கூட அந்த என்ன சொல்கிறது தனித்தனியாக தெரியும் இல்லையா பிரியாணி அந்த மாதிரி வந்துட்டு வராமல் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்வையாக இருக்காது. அதனால் யாராவது வீட்டு கெஸ்ட்லாம் வராங்கன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எப்போவுமே நான் கொஞ்சம் பார்த்தா இப்போ எப்போயாவது ஒரு சில சமயம் இந்த மாதிரி பண்ணிடுறது. ஆனால் டேஸ்ட் செம்மையாக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான். அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சாப்பாடை வைக்கிற வரைக்கும் அந்த குக்கரை மேலேயே வச்சிட்டோன்னா நல்லா சூடாகவே இருக்கும். இன்னொரு பக்கத்தில் அந்த சிக்கனுமே நல்லா ஃப்ரை ஆகி நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கி அம்மாவுமே வந்திருந்தாங்க. அம்மா தான் சாப்பாடு எல்லாத்துக்குமே பரிமாறினாங்க. எல்லாருமே ஒன்றா உட்காந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு அல்ஹம்துலில்லாஹ். அப்புறமா சாயங்காலமாக சும்மா இல்லாமல் அம்மாவுக்கு ஏதாவது கேக் செய்வோன்னு சொல்லி ஆர்வக்கோளாறில் இந்த க்ரீம் கேக் தான் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். ஏன்னா அம்மாவுக்கு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி க்ரீமெல்லாம் போட்டு கேக் செஞ்சு கொடுத்ததே இல்லை. சும்மா அந்த ப்ளெயின் கேக்கு பனானா கேக் அந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஆசையாக இருந்தது. அதனால் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாமே நல்லா தான் ரெடி பண்ணியிருந்தேன். என்ன ஆயிடுச்சுன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா வா நம்ம ஏரிக்கு போயிட்டு வரோம் பக்கத்தில் போயிட்டு வரலான்ட்டு. ஸோ ஏரிக்கு போகிறோமே சரி நம்ம கடன்னு செஞ்சுட்டு டக்குன்னு சாப்பிட்றோன்ட்டு கேக் ரொம்ப சூடாகவே இருந்தது. சூடாக இருந்த கேக்கை பிடிச்சி அதுக்கு மேலே க்ரீமை போட்டால் என்ன ஆகும் அது அப்படியே உருகி தானே ஊற்றும் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு போடும்போது அப்படியே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் நேரம் பொறுத்து அப்படியே அது மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இது திருப்பி அவசரப்பட்டுட்டோன்ட்டு எப்படியோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பூசி இது பண்ணி வச்சுட்டேன். பார்க்கறதுக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்குது. நானே அப்படி சொல்லிவிட்டு எல்லாேருக்கும் போய் கொடுத்தேன். எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. என்ன தான் நம்ம மொக்கையே செஞ்சாலுமே வீட்டில் வந்துட்டு யாரும் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டாங்க. என் பசங்கள்லாம் வந்துட்டு எங்கே மனசு கஷ்டப்படும்னு சொல்லிட்டு இல்லை மம்மி நல்லாயிருக்கு மம்மி நீ நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது கொஞ்சம் இந்த மாதிரி செய் அந்த மாதிரி செய் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு மாதிரியாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நம்ம நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். எதுவுமே அவ்வளோவா சொதப்பாது. இந்த மாதிரி க்ரீம் கேக்கு இந்த மாதிரிலாம் என்னமோ தெரியல கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த மாதிரிலாம் செய்யும்போது. அதனால் ஏதாவது ஒன்று சொதப்பி வச்சுருவேன். அப்புறமா அது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்ட கையோடு நாங்கள் ஏரி கிளம்பிட்டோம். இது வந்துட்டு நாங்கள் இங்கேயுமே வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். பக்கத்துலேயே இருக்குதுன்னு தான் பேர். வரவே முடியலை. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக அன்றைக்கி கிளம்பிட்டோம். ஆனால் முன்ன மாதிரி வந்துட்டு இப்போது காலியெல்லாம் இருக்கிறதுல இந்த இடம் ரொம்ப கூட்டமாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் ஜோடியாக தான் நின்று ஃபோட்டோ பிடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க.
நல்லா நாங்கள் சாயங்கால நேரத்துக்கு வரவும் நல்லா ஜில்லுன்னு காற்று நல்லா இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். பசங்க வந்து சைக்கிளில் தான் வந்திருந்தாங்க. ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா இருந்தது அல்ஹம்துலில்லாஹ். அன்றைக்கி நாள் நல்லபடியாக போச்சு. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸ் யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறமா இந்த கவரிங் பேங்கிள்ஸ், செயின்ஸ் அண்ட் இயரிங்ஸ் எல்லாமே ஜெஸ்ஸி சிஸ்டர் ஃப்ரம் திண்டுக்கல். இவங்களோட ஷாப்பில் தான் வச்சுருக்காங்க. இவங்க ஆன்லைன் மூலமாகவுமே வந்துட்டு எல்லாத்துக்குமே சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். எங்களோட நம்பருமே நான் கொடுக்குறேன். யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் ஒரு வாட்டி உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.